வணக்கம் அன்பு நண்பர்களே. போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பாக ஜாஃபர் சாதிக்கு திமுகவில் இருந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் மேலே குற்றச்சாட்டு வந்த உடனே திமுக கட்சியை விட்டே நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது திமுகவுடைய அமைப்பு விதிகளின்படி ஒருவரை நேரடியாக கட்சியிலேருந்து நீக்கவே முடியாதாமா. ஆனாலும் அந்த விதிகளையெல்லாம் மீறி அவங்க கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான். ஆனால் அதை தவிர திமுகலேருந்து யாருமே ஜாஃபர் சாதிக் எப்படி திமுகவில் சேர்ந்தார், எப்படி முதல்வரை மீட் பண்ணார், ஏற்கனவே குற்றப்பின்னணி கொண்ட ஒருத்தரை நீங்கள் எப்படி கட்சியில் சேர்த்துனீங்க, எப்படி முதல்வர் வரைக்கும் விட்டாங்க, உளவுத்துறை என்ன பண்ணிகிட்டு இருந்தது, காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருந்தது, இந்த கேள்விக்கெல்லாம் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப திரு அண்ணாமலை அவர்களும் மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களும் ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் திமுக பதில் சொல்லணும் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஆனால் திமுகவை நோக்கி கேள்வி கேட்கறதுனால முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் மேலேயும் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலேயும் மான நஷ்ட வழக்கு தொடுத்திருக்காரு. கிரிமினல் டிஃபர்மேஷன் கேஸ் போட்டிருக்காரு. அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின், அதாவது 2021 ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறமா திமுக அரசு போதைப் பொருளுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையெல்லாம் எடுத்திருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. நாங்கள் இவ்வளோ கிலோ கஞ்சாவை பிடிச்சிருக்கோம், இவ்வளோ வழக்குகள் போட்டிருக்கோம், போதை மாத்திரை இவ்வளோ பிடிச்சிருக்கோம், போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு இப்படி போதைப் பொருளுக்கு எதிராக செயல்படும் திரு முதல்வர் அவர்களை பார்த்து அவதூறு கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள், எந்தவித ஆதாரமும் மற்ற அவதூறு கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள், எனவே அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கையை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுத்திருக்கார். முதல்வர் ஸ்டாலினுக்கும் ஜாஃபர் சாதிக்குக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படி இருக்கான்னு கேட்டாலே அதை அவதூறு அப்படின்னு சொல்ல முடியாது. சம்மந்தம் இல்லைங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஏன் சம்மந்தம் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. உங்கள் கட்சியில் ஒருத்தர் பொறுப்பு வாங்கியிருக்காரு, அவருக்கு ஏற்கனவே குற்றப்பின்னணி இருக்குது, உங்களை நெருங்கி வந்திருக்கிறாரு, உங்கள் குடும்பத்தை நெருங்கி வந்திருக்கிறாரு, மற்ற அமைச்சர்கள் எல்லாத்துக்கூடையும் நெருங்கி இருக்கிறாரு. அப்படி இருக்கிற போது எப்படியா நடந்ததுன்னு கேள்வி கேட்டால் உடனே கேஸ் போடுவாங்க. இதுதான் திமுகவுடைய இந்த கோழைத்தனம்ங்கிறது. மற்ற இடத்துலலாம் கருத்து சுதந்திரம், நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் எதிரில் பேசுகிறவனோட வாயை அடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணுவாங்க. எப்படியாவது எதையாவது பண்ணி அவன் வாயை மூடிடணும். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா என்ன நடந்தது, ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டவன், ட்வீட் போட்டவன், யூடியூப்பில் வீடியோ போட்டவன் அத்தனை பேரையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு போதைப் பொருள் விற்றவனை தூக்கி பொறுப்பு கொடுத்து கட்சியில் உட்கார வச்சுருந்துருக்குறாங்க. இப்போ தெரியுதா இவங்களோட லட்சணம் என்ன அப்படிங்கிறது. திமுகவுடைய டிஎன்ஏவே இதுதான். திமுக யாரை வேணாலும் கேள்வி கேட்கலாம், அவங்க யார் மேலே வேணாலும் என்ன மாதிரி வேணாலும் அவதூறு பரப்பலாம். ஆனால் அவன் எதிரில் இருக்கிறவங்க வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும். அதுவே திமுகவை பார்த்து நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா ஐயோ என்னை பார்த்துட்டான், என்ன இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி உடனடியாக கோர்ட்டுக்கு போய் கேஸை போட்டு அவன் வாயை எப்படி மூடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்ப்பாங்க. இதுக்கு பேர் தான் கோழைத்தனம். ஏன் நேருக்கு நேராக சந்திங்க. நீங்கள் செய்யாத அவதூறா? இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவரை வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லார் மேலேயும் அவதூறு பரப்புனது யாருங்க? திமுக தானே. நீங்கள் ராஜாஜி காலத்துலேருந்து எடுத்துக்கோங்க. காமராஜர் இறக்குற போது சட்டையில் இருந்ததே ஒரு சில 100 ரூபா கூட இல்லை. ஆனால் அந்த காமராஜருக்கு ஒரு மிகப்பெரிய வீடு இருக்குன்னு ஒரு பங்களாவை ஃபோட்டோ எடுத்து போட்டு முரசொலியில் போட்டது யார்? உங்கள் அப்பா தானே. அப்போல்லாம் எங்கே போச்சு அவதூறுன்னு தெரியாதா? அது உங்களுக்கு நான் மட்டும் ரத்தம், மற்றவனுக்கெல்லாம் தக்காளி சட்னி. எவ்வளவு கேவலமான பிறவிகள்னு பார்த்துக்கோங்க நீங்களே. இந்த மாதிரி எல்லாத்தையும் லிஸ்ட் எடுக்கலாம். நீங்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்துல் கலாம், பாரதியார்லேருந்து அத்தனை பேரையும் தமிழகத்துடைய ஒரு தலைவர்கள், தமிழகத்துடைய ஒரு அடையாளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யார் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்கள திமுக அசிங்கப்படுத்தியிருக்கும். இதுதான் தமிழகத்துடைய மோசமான வரலாறு. திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் காரணம். எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்லை, இன்றைக்கி அவங்களோட கூட்டணியில் இருக்காங்களே வைகோ, திருமாவளவன், காங்கிரஸ் கட்சி, இவங்களையும் இப்படி தான் திமுக அசிங்கப்படுத்தியிருக்கு. அவங்க கூட இருந்தால் அவங்க அமைதியாக இருப்பாங்க, அவங்களுக்கு எதிரில் நின்றால் யாராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் அவங்கள அசிங்கப்படுத்தணும், அவன் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகள் சொல்லணும். அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் தேவையே கிடையாது. இவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எதுவும் ஒரு கேள்வி கூட இவங்களை கேட்டுறக்கூடாது. இதுதான் இவங்களுடைய எண்ணம். அதான் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார், உங்கள் கேஸுக்கெல்லாம் பயப்படுற நாள் இல்லை, நீ என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம்,
உண்மையிலேயே முதல்வருக்கும் ஜாஃபர் சாதிக்குக்கும் சம்மந்தம் இல்லைன்னா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு என்ன நடந்தது, ஏது நடந்தது, ஏன் வந்து அவர் கட்சிக்குள்ளே வந்தார், கட்சிக்குள்ளே அவரை கூட்டிகிட்டு வந்தவர் மேலே நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தோம், உளவுத்துறை வந்து கோட்டை விட்டாங்க, அவங்க மேலே நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தோம், இதெல்லாம் சொல்லியிருந்தால் மேட்ரு ஓவரில் முடிஞ்சு போச்சு இல்லை. ஓகேப்பா முதல்வர் விளக்கம் கொடுத்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் கடந்து போயிருப்பாங்கல்ல. நீங்கள் வந்து ஐயோ யாருமே எதுவுமே பேசாமல் அப்படியே வாயை அடக்கிட்டு அதை பற்றி எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாமல் நீங்கள் நகர்ந்து போகும்போது தான் அவங்க மேலே சந்தேகமாக வருது. அதைத்தான் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் என்ன கேஸ் போட்டாலும் சரி போடலைனாலும் சரி இந்த கேள்விகள் உங்களை நோக்கி கேட்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். நன்றி.